திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால் 2025ஆம் ஆண்டினுடைய 3வது மாதத்துக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாக நம்மை பாதுகாத்த கடவுள் இந்த புதிய மாதத்துக்கு கூட நம்மை பாதுகாத்து நடத்துவார். அப்படியாக இந்த மாசத்துல மிக சிறப்பு என்னென்றால் உபவாச நாட்கள் துவங்க போகிறது. அப்ப இந்த உபவாச நாட்கள் என்பது இந்த உலக பிரகாரமான எல்லாவற்றையும் நாம் விட்டு கடவுளை அண்டி சேருவது. அப்போ கடவுளுக்குள்ளாக நாம் வாழுகிற பொழுது நமக்கு சந்தோஷம் நிலவரமாக இருக்கும், நமக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். ஒருவேளை ஒரு சந்தி என்றால் துக்கம் பாடி நாம் நினைவு கூறுவது, இப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு சந்தோஷம் தேவையான்னு சொல்லி கேட்போம்னாக்கா தேவை. ஏனென்றால் கிறிஸ்து எனக்காக மரித்தார், கிறிஸ்து எனக்காக உயிரோடு இறந்தார், கிறிஸ்து எனக்காக பாடுகளை சுமந்து கொண்டார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம், அதை நினைவு கூற போகிறோம். இந்த சூழ்நிலையில நாம் அதை சந்தோஷத்தோடு நாம் நினைவு கூற வேண்டும். சந்தோஷத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். சந்தோஷத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? உபவாசமாய் இருக்க வேண்டும். அப்படியானால் சந்தோஷம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்ப சந்தோஷம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு அழகான பூந்தோட்டத்தில் போய் அமர வேண்டுமா? அல்லது ஒரு அரண்மனையில் போய் நாம் இருக்க வேண்டுமா? அல்லது எல்லா வசதிகள் படைத்த ஒரு இடத்துல நாம் இருக்க வேண்டுமா? அப்படிப்பட்ட இடத்தில் இருந்தால்தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்குமா? கேள்விக்குறிதான். ஏனென்றால் இவை சிற்றின்மைகளை கொடுக்கக்கூடியது. ஆனால் நாம் முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து நமக்குள்ளாக, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் எவ்வளவுதான் அழகான பூந்தோட்டத்தில் போய் அமர்ந்தாலும் நம்முடைய இருதயத்துல நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், முக்கியமாக கிறிஸ்துவின் சிந்தைகள் நமக்குள்ளாக இல்லை என்றால் அந்த சந்தோஷம் இருக்காது. நாம் என்னதான் நாம் மிகப்பெரிய அரண்மனையில எல்லா வசதிகள் படைத்த இடத்துல நாம் போய் அமர்ந்தாலும் கூட கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளாக இல்லை என்றால் நமக்கு சந்தோஷம் இல்லை. அப்ப இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிற பொழுது நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கேள்விக்குறியோடு கூட நாம் இந்த மாதத்துக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். நம்மை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயத்துல கடவுள் வாசமாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கடவுள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு சந்தோஷம் நினைவரமாக இருக்கும். நம்முடைய இருதயம் கடவுள் வாசமாக இருக்கிற திருக்கோயிலாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த நேரத்துல நம்முடைய இருதயங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறது, நம்முடைய மனது எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கிற பொழுது எரேமியா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இப்படியாக சொல்கிறது, இருதயம் எல்லாவற்றிலும் வஞ்சனை உள்ளது, மிகவும் கெட்டு போனது, அதை அறிபவன் யார்? அப்ப இந்த வசனம் பார்க்கும் பொழுது எல்லாருடைய இருதயம் கெட்டு போய் இருக்கிறது, எல்லாருடைய இருதயம் வஞ்சனை உள்ளதாக இருக்கிறது. நம்ம வெளிப்புறத்துல நம்ம அழகா இருக்கலாம், நம்மை சுற்றிலும் அழகாக வைத்துக் கொள்ளலாம், ஆனால் நம்முடைய உள்ளான வாழ்க்கை, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது சற்று யோசித்து பார்ப்போம். இந்த உபவாச நாட்களாக இந்த மாதத்துல நாம் பிரவேசிக்க போகிறோம். அவருடைய வார்த்தையை நாம் தியானமா இருக்க போகிறோம். அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கிறிஸ்டின் பாடுவை நாம் நினைவு பெற போகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய இருதயம் எப்படி இருக்க போகிறது? நமக்கு எதிர்பார்க்கிற சந்தோஷம் எப்படி இருக்க போகிறது? மாயையாக வெளிப்புறமாகவா அல்லது உண்மையாக உள்ளான சந்தோஷமாக இருக்க போகிறதா? அதைத்தான் பவுல் இப்படியாக சொல்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இப்படியாக சொல்கிறார், ஆண்டவருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று திரும்பவும் சொல்லுகிறேன். ஆம் எனக்கு அன்பானே, இந்த புதிய மாதத்துல பவுல் சொல்லியமாக ஆண்டவருக்குள் நாம் சந்தோஷமா இருக்குவோம். ஆண்டவருக்குள்ளாக வருகிற அந்த சந்தோஷம் தான் நமக்கு முழுமையானது. அந்த ஆண்டவர் நம்ம சந்தோஷத்தை கொடுப்பதற்காக நம்மை தேடி வருகிறார். நமக்காக அந்த ஜீவனையே கொடுக்கிறார். நமக்காக மரணத்தையே வென்று 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் வாசம் செய்கிற தூய்மையான இருதயமாக நாம் வைத்திருப்போம். நமக்குள்ளாக இருக்கிற கோபங்கள், வஞ்சனைகள் எல்லாவற்றையும் நாம் எடுத்து போடுவோம். கடவுளுக்கு ஏற்ற ஒரு நல்ல இடமாக, நல்ல இருதயமாக நாம் நம்மை சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்கிற பொழுது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில
வருவார். இந்த மாதம் முழுவதுமாக கடவுள் நம்மை சந்தோஷத்துல நிலைத்திருக்க செய்வார். கிறிஸ்துவின் சந்தோஷத்தோடு கூட உபவாச நாட்களில் நாம் பிரவேசிக்கவும் அவருடைய பாடுகளை நினைவு கூறவும் இந்த மாதம் முழுவதுமாக நாம் சமாதானமாக கடப்பதற்கு தூய ஆவியானவர் நம் எல்லாரையும் பலப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமென். யாவரின் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கடவுளே, அன்பினாலே அழைத்து அரவணைத்து வாழ்வு கொடுக்கிறவரே நாம் துதிக்கிறோம், போற்றுகிறோம். உம்முடைய கிருபையினாலே நாங்கள் ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். கடந்த மாதங்கள் முழுவதுமாக நீர் எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்து வழிநடத்தி வந்தது போல இந்த புதிய மாதத்துல கூட நீர்தாமே எங்களுக்கு துணையாக எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த மாதம் முழுவதுமாக நாங்கள் சந்தோஷமாய் இருப்பதற்கு சமாதானமாக வாழ்வதற்கு நீர் எங்களுக்குள்ளாக வாசமாய் இருக்கும்படியாக நீர் என்னுடைய இருதயத்தில் குடிக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, நீதாமே இந்த மாதம் முழுவதுமாக இந்த மாதத்திலே நாங்கள் உபவாசத்தை மேற்கொள்கிறது அதை சந்தோஷத்தோடு மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மீட்பர் இயேசு ஆண்டவரை ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை இந்த மாதம் முழுவதுமாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.